இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, நம்ம வீட்டுக்கு பின்னாடி இருக்க அந்த சின்ன ஒரு கார்டனில் இந்த ஒரு கத்தாழை செடி இருக்குது. அடிக்கிற வெயிலுக்கு நம்ம என்ன பண்ணுறதுன்னே தெரியல. அந்த கத்தாழை ஜெல் எடுத்து அதை எப்படி யூஸ் பண்ணுறோங்கிறத பார்க்கலாம். ஃபேஸில் பார்த்திங்கன்னா நல்லா அப்ளை பண்ணலாம். இதை அப்படியேண்டு சாப்பிடக்கூட செய்யலாம். கத்தாழையில் நிறைய வகை இருக்குது. இது சும்மா நார்மல் தான். சிகப்பு கத்தாழைன்னு சொல்லி இருக்குது. இது பச்சை கத்தாழை. இதுக்குள்ளே இருக்கிற ஜெல்லு வந்து பார்த்திங்கன்னா அலோவேரா. அதை பார்த்து அதில் ஜெல்லு மாரி மஞ்சள் கலரில் வருது பார்த்திங்களா, அதை வந்து நீக்கிடணும். அது வந்து ஸ்கின்னுக்கு ஒரு டேமேஜை வந்து கொடுத்துரும். நம்ம அதில் இருக்கிற ஜெல்லை மட்டும்தான் தனியாக பிரித்து எடுக்க போகிறோம். இந்த மாதிரி கத்தி வச்சு நல்லா எடுத்துடலாம். நல்லா க்ளீன் பண்ணி அந்த ஜெல்லை மட்டும் தனியாக எடுத்து, இப்போ நான் அது பீஸாக வெட்டி சர்க்கரையெல்லாம் போட்டு கொஞ்சம் நேரம் விட்டுட்டேன். அதுக்கப்புறம் சாப்பிட்டு பார்க்கலாம். ஏன்னா உடனே சாப்பிட்டா கொஞ்சம் கசப்பாக இருக்கும். அதனால தான். டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நல்லா தான் இருக்குது. கொஞ்சம் ஜீனி கலந்துருக்கு. இந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன் கத்தாழை ஜெல்லை வந்து ஃபேஸ்க்கு அப்ளை பண்ணுறது எப்படின்னு. வரக்கூடிய வீடியோவில் அடுத்து பார்ப்போம். இப்போ நான் வந்து வெயிலுக்காண்டி சாப்பிட்டேன் கத்தாழையை. இந்த ஜெல்லை பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லா கண்ணாடி மாரி பளபளன்னு இருக்குது. நல்லா அதை வந்து வாஷ் பண்ணி கழுவிடணும். தண்ணியில் ஒரு 5 to 6 டைம் நல்லா தண்ணியில் வாஷ் பண்ணதுக்கப்புறம் இது வந்து சாப்பிட்டா செம்மையாக இருக்கும். இதுபோல் வீடியோக்கெல்லாம் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.